Yes, darling. Good morning, ma'am. Good morning. நேஹா from 12th standard பயோமேக்ஸ் தான் படிக்கிறேன். Very good. எங்க அப்பா வந்து டிரைவர், நான் வந்து சமந்தா. Yes, middle class 12th student. Good. What is your identity? உங்களோட அடையாளம் என்ன? இப்போ டப்புனு கேட்டேன். லெட்டர் போட்டு வெயிட் பண்ணி கேட்போமா? இல்லை மேம், யோசிச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. எடுத்து கொடுங்க. இல்லை மேம், இன்னாரோட பொண்ணு அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கா? ஓகே. அப்புறம் இந்த ஸ்கூல்ல 12ஆம் வகுப்பு மாணவி அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கா? இந்த அடையாளம் மே மாசத்தோட இல்லை. 12ஆம் வகுப்பு மாணவிங்கிற அடையாளம் இல்லை. கரெக்டா இல்லையா? எஸ் மேம், கரெக்ட். நீங்க ஸ்டூடெண்ட், அலும்ன. எஸ், அப்படிதான் ஆயிடுவீங்க மே மாசத்துல. அப்போ நான் அசோக் நகர் அரசினர் இந்த ஸ்கூல்ல நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அடையாளம் மே மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அவங்களோட அடையாளம் என்ன? அதுக்கப்புறமா இந்த மாதிரி காலேஜ் போகிறதுக்காக தேடிட்டு இருக்கேன். கரெக்ட். காலேஜ் போறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், கையில எவ்வளவு மார்க் வச்சு தேடிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த அடையாளம். புரியுதா இல்லையா? ஸ்கூல் டாப்பர் அடையாளம், 12th ஃபெயில் அதுவும் ஒரு அடையாளம் தான், இல்லைன்னு சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியோ உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும் போது அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியில வேலை செய்யும் போது இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் அப்படிங்கிற அடையாளம். இந்த மாதிரியான அடையாளங்களை தான் நீங்க வாழ்க்கையில இறுக்கி பிடிச்சுக்கணும். வெறும் இன்னாரோட பொண்ணு, இன்னாரோட மருமக, இன்னாரோட வைஃப் அப்படிங்கிறது மட்டும் எப்படி ஒரு அடையாளமா இருக்குங்கிறது எனக்கே தெரியல. அதைத்தான் அவர் என்கிட்ட சொல்லி கொடுத்தார். Do you understand, girls? Create an identity for yourself. நீங்க யாரு? 30 வயசுல நீ யாரு? What is your purpose in life? எதுக்காக இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்? நம்மனால யாருக்கு நன்மை நடக்குது அப்படின்னு இருக்குல்ல. இது வாழ்றனால இதுக்கும் நன்மை இல்லை, வேற யாருக்கும் நன்மை இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா? Yes or no? No. So which means உங்களோட அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்கான முதல் படி என்னை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th உங்களோட எக்ஸாம்ஸ். அதை பற்றி தான் அடுத்து நம்ம பேச போகிறோம். Got it? Thank you. நேஹா சமந்தா. சரி, அப்போ வந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு தூக்கிட்டு போட்டு வெடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நாளாக திட்டேன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு பிடிச்சி பலான்னு அஞ்சு திட்டினாரு. எதுக்குப்பான்னா இது மாதிரிலாம் எதுக்கு பண்ணுற, நாளைக்கே ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றாங்க. யார் பட்டாசு போட்டு விளையாடுற? உங்க ஏரியா பசங்களா? வேற ஏரியா பசங்க வந்து இங்க உன் மேல பட்டாசு போட்டாங்களா? ஆமா, வண்டியில போட்டாங்கண்ணா. வண்டியில போட்டாங்க. See children, நமக்கு தைரியம் முக்கியம் தான். One more important lesson I have to tell you. எதிரியின் பலம் பார்த்து மோதணும். நம்ம யாரை நம்ம மோதுறோமோ ரொம்ப பெரிய ஆளா இருந்தா நம்ம போய் மோதக்கூடாது. அவங்க அளவுக்கு நம்மளை உயர்த்திக்கிட்டு அப்புறமா போய் மோதலாம். இப்ப இவங்கள நீங்க ஹேண்டில் பண்றது ஈஸியா, அப்பா கிட்ட சொல்லி ஹேண்டில் பண்றது ஈஸியா? அவங்களோட பலத்தை கம்பேர் பண்ணும் போது யாரு பலசாலி? அப்போ நீங்க அப்பா கிட்ட சொல்றது ஈஸி. நான் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணல, ஆனா ஒரு நாள் வரும் where you will be strong. That time you can handle. நானே எல்லாத்தையும் பண்றேன். இதுதான் பிளாக்மெயில்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தன் யாராவது பிளாக்மெயில் பண்ணும்போது என்ன சொல்லுவான்? நீ இந்த இடத்துக்கு வரலன்னா உங்க அம்மா இந்த மார்க்கெட்டுக்கு தானே போறாங்க, உங்க அம்மாவை கத்தியால குத்திடுவேன். அப்ப ஜென்ரலி நம்மளோட மைண்ட் என்ன பண்ணணும்னா, நான் என்னையும் பாதுகாத்துக்கணும், எங்க அம்மாவையும் பாதுகாத்துக்கணும், அதனால நானே இதை ஹேண்டில் பண்றேன். நோ, டோன்ட் டூ தட். யூஆர் ஆல் ஸ்டில் யங் கேர்ள்ஸ். ஓகே, நீங்களும் கொஞ்சம் வல்னரபிளா தான் இருக்கீங்க. இட் குட் பி டேஞ்சரஸ். அப்பாவுக்கு ஏன் இவ்வளோ கோவப்பட்டாருன்னா, நாளைக்கு நீங்கள் தனியாக போகும்போது அந்த பசங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு அது இருக்கும்ல, அந்த அப்பாவோட அரையறதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்கள் மேலே இருக்கிற பாசம்.
அப்பா சில நேரத்துல ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிறதும் உங்க மேல பாசத்தினால தான். அப்ப அவர் என்ன நினைப்பாரு, நான் இங்க இருக்கும்போது அவ எதுக்கு போய் சண்டை போடுறா, புரியுதா இல்லையா? அந்த பாசத்தோட வெளிப்பாடு தான் அது. இந்த வயசுல நமக்கு புரியாது. அதனால தான் சொன்னேன், நம்ம கொஞ்சம் நாள் ஆனோம்னே அப்பா அம்மா பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது வரைக்கும் கிவ் யுவர் செல்ஃப் தட் டைம். ஆல்வேஸ் எதிரியின் பலம் பார்த்து தான் மோதணும். காட் இட்? ஓகே மேம். மேம் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. இப்படி வச்சுக்கோடா. லாயர் ஆனா லாஸ்ட் டவுட்டா? பசிக்குதுதான், புரியுது. லாஸ்ட் டவுட். எஸ். லாயர் ஆனா இப்போ அந்த கேஸ் எடுத்தா ஜெயிக்குமா தோக்குமா, அதே தான் எனக்கு மைண்ட்ல ஓடும். வாழ்க்கையில தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல டாப் மோஸ்ட் லாயர்ஸ் ஒரு 10 நிமிஷம் போய் அந்த கேஸை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு 1 கோடி வாங்குற லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு 1 கோடி வாங்குற லாயர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க எல்லாம் ஆரம்ப காலத்துல 100 கேஸ தோத்தவங்க தான். தோத்து தான் கத்துக்கணும். தோத்தாதான் தெரியும், ஓ நான் இந்த மாதிரி ஒரு கோட்டை விட்டு